2024 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்க போகிற 5வது தலைப்பு என்ன அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதுவும் தமிழ்நாட்டில். இந்த தலைப்பில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல புரட்சி பண்ணவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள் தான். அதை வரிசையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா நிறையா தடவை இப்போ வேலுநாச்சியாரோட இறப்பு, புலித்தேவர் இறப்பு, கட்டபொம்மன் இறப்பு, இதை வரிசைப்படுத்துக அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை வரிசையாக தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு இந்த பகுதி ஈஸியாக இருக்கும். முதல்ல ஆங்கிலேயர் எதிர்த்தவர் வந்து புலித்தேவர், அதுக்கப்புறமா வேலுநாச்சியார், அதுக்கப்புறமா கட்டபொம்மன் வர்றாரு. 4வதாக மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களுக்கு கூட சேர்ந்து தான் கட்டபொம்மனுடைய சகோதரர்களும் வந்து சண்டை போடுவாங்க. 5வதாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. 6வதாக முக்கியமான ஒரு புரட்சி என்ன அப்படின்னா வேலூர் புரட்சி. இந்த 6ஐயும் வரிசையாக, அந்த 6 நிகழ்வுகளையும் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும். ஸோ இதில் தமிழ்நாட்டு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாரெல்லாம் முன்னோடி, இப்படி யார் கேட்டாலும் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா புலித்தேவர் தான். பாளையங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேற்கு பாளையம், இன்னொன்று வந்து கிழக்கு பாளையம். இந்த மேற்கு பாளையங்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் புலித்தேவர். கிழக்கு பாளையங்களுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர் தான் கட்டபொம்மன். முதல்ல கட்டபொம்மன் இருக்க மாட்டார், புலித்தேவர் தான் அவங்கள எதிர்த்திருப்பார். அடுத்ததாக வேலுநாச்சியார். முதல்ல புலித்தேவருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா வேலுநாச்சியார். ஆங்கிலேயர் ஒரு கூற்று காரணம் கேள்வி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார். 1772 ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை தாக்குறாங்க. சிவகங்கையை தாக்கி காளையார் கோயில் நடக்கக்கூடிய போரில் வேலுநாச்சியாருடைய கணவரான முத்துவடுகநாதரை கொண்டுறாங்க. திரும்ப 1780 தான் சிவகங்கையை வேலுநாச்சியார் வந்து மீட்கிறாங்க. இது சரிதான், ஆங்கிலேயர் எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலியுடைய படைகள் உதவிது அப்படிம்பாங்க. வேலுநாச்சியாருடைய அமைச்சர் பேர் என்ன அப்படின்னா தாண்டவராயர். இந்த தாண்டவராயர் வந்து ஒரு கடிதம் மூலமாக 5000 குதிரைப்படை வீரர்களும் 5000 வந்து காலாட்படை வீரர்களும் வேணும் அப்படின்னு ஹைதர் அலிகிட்ட அவங்க மூலமாக வேலுநாச்சியார் வந்து ரெக்வஸ்ட் வைக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திண்டுக்கல்லில் அவருடைய கோட்டையுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சையது அப்படிங்கிறவர்கிட்ட இவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த இராணுவ உதவியை வழங்க சொல்வார். அப்போது உதவி செய்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அவங்க உதவி செய்து அது மூலமாக தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போது என்ன அப்படின்னா, கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை சரியாக மெய்ப்பிக்கிறது அப்படிங்கிறது தான், அந்த உதவியினால தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்ததாக வேலுநாச்சியாருக்கும் அவங்களுடைய மகளுக்கும் வெள்ளச்சி நாச்சியார் அவங்களுக்கும் 8 ஆண்டுகள் வந்து பாதுகாப்பு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1772 வந்து சிவகங்கையில் போர் நடக்குது. இப்போ தான் பார்த்தோம். 1780 திரும்ப ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட 8 ஆண்டுகள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டையில் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பாதுகாப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னா கோபால் நாயக்கர் யார் அப்படின்னா, இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த கூட்டமைப்புடைய தலைவராக இருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்புக்கு தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா கோபால் நாயக்கர். அவர் கூட மணப்பாறை நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர்லாம் இருப்பாங்க. இவர் தான் வந்து அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பார். இப்போ ஹைதர் அலி வந்து வேலுநாச்சியாருக்கு அந்த உதவி செஞ்சவர். அவங்களுக்கு கடைசியாக அந்த போர் போகும்போது அந்த படை வீரர்கள் அனுப்பி உதவி செஞ்சவர். கட்டபொம்மன்லாம் அதுக்கு பிறகு தான் பிரச்சனையிலே இன்வால்வ் ஆவார். 1799-98 தான் வந்து பிரச்சனையே பண்ணுவார். அது வரைக்கும் அவர் எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் இருப்பார். ஏன்னா 90 தான் வருவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய அப்பா தான் ஜெகவீர கட்டபொம்மன் தான் இருப்பார். அதுக்கு பிறகு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். ஸோ 90க்கு அப்புறம் தான் அவர் கட்டபொம்மனே வருவார். குயிலி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. எப்போ அவங்க தான் அந்த தற்கொலை படையாக மாறி அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஆனால் 8 ஆண்டு பாதுகாப்பு கொடுத்தது யார் அப்படின்னா திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கர். அடுத்த கேள்வி குரூப் 1 கேள்வி. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு அப்படிங்கிற பழமொழிப்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலிமையான ஒரு எதிரி முன்னாடி அடிபணிதல்ங்கிற மாதிரியான ஒரு பாசாங்கு அப்படின்னா இப்போதைக்கு பணிஞ்சு போகிற மாதிரியான ஒரு பாசாங்கு, சரணடைதலின் ஒத்திவைப்பு, இப்போதைக்கு சரணடைதல் ஒத்தி வைக்கிறது மாதிரி. ஒரு வலிமையான எதிரி இருக்கும்போது அவனை இப்போதைக்கு உடனே எதிர்க்காமல் பின்வாங்கி தன்னுடைய பலத்தை கூட்டி அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழி வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்பு வந்து செஞ்சாங்க. முதல்ல அவங்க எல்லாருமே வந்து பணிவாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பிறகு தான் எல்லோரும் எதிர்த்தாங்க அப்படிங்க.
இந்த கான்செப்டோடு எது அந்த மாதிரி ஒரு வழிகாட்டும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சதந்திரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பஞ்சதந்திரம் அப்படிங்கிறது அரசியல் விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நூல். அடுத்ததாக இயற்பெயர், யாருடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். ஊமைத்துறை, அவருடைய சகோதரரான ஊமைத்துறை, கட்டபொம்மனுடைய சகோதரர் வந்து ஊமைத்துறைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செவத்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. செவத்தையா அவருடைய பேர் என்ன அப்படின்னா சுப்பா நாயக்கரை தான் செவத்தையான்னு சொல்லுவாங்க. குமாரசாமி நாயக்கரை வந்து ஊமைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. மருது பாண்டியர்கள் வந்து பெரிய மருது சின்ன மருது இருப்பார். பெரிய மருதோட பேர் வந்து வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மருதை வந்து சிவகங்கையோட சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீரன் சின்னமல்லியோடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. அப்போ இதில் குமாரசாமி நாயக்கருங்கிறவர் வந்து நம்மளுடைய ஊமைத்துறை. கட்டபொம்மனை காட்டிலும் ஆங்கிலேயர் பயங்கரமாக எதிர்த்தவர் ஊமைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஏன்னா ஒரு சண்டையில் கூட கட்டபொம்மனை உள்ளே போய் காப்பாற்றிட்டு வந்தது ஊமைத்துறையாக தான் இருப்பார். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801 படிச்சிருந்தாலே நமக்கு என்ன தெரியும்? வேலுநாச்சியார் அதுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்க. 1796 இறந்துருப்பாங்க. கட்டபொம்மன் வந்து 1799 இறந்துருவார். ராணி மங்கம்மாள்லாம் 1705 இறந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க. மருது சகோதரர்கள்ங்கிறது தான் சரியானது. மருது சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருச்சியில் உள்ள கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. திருச்சிராப்பள்ளி கூட்டமைப்பு, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்த முயல்கிறாங்க. இவங்க ஏற்படுத்த முயன்றதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஜம்புத்தீவு பிரகடனம் அல்லது நாவலந்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை ரெடி பண்ணுறாங்க. அதை ரெடி பண்ணி 2 இடங்களில் ஒட்டுறாங்க. ஒன்று வந்து அந்த நவாப்புடைய கோட்டை சுவர்லேயும், இன்னொன்று ஸ்ரீரங்கத்துடைய அந்த கோயில் சுவர்லேயும் வந்து ஒட்டுறாங்க. 1801 ஜூன் மாதம் அந்த கிளர்ச்சியை உருவாக்குறாங்க. அடுத்து மருது சகோதரர்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க யார் அப்படின்னா ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறை, நம்ம பாளையக்காரர்களில் கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா திப்புவோட மறைவுக்கு பின்னாடி ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டையில் நின்று ஆங்கிலேயர் எதிர்ப்பார். அதை தான் ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடா நிலை போரில் ரொம்ப தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருப்பார். கடைசி தன்னுடைய சமையல்காரன் நல்லப்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலப்படுவார் தீரன் சின்னமலை. இதில் சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயருடைய ஃபேவராக தான் இருப்பாங்க. அது வந்து எதிராக வந்து இல்லை. ஊமைத்துறையும் மருசகோதரர்களும் எதிராக இருந்தாங்க. ஆனால் கொரில்லா போர் முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா தீரன் சின்னமலை தான். அடுத்ததாக தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர், கொங்கு பகுதியின் பாளையக்காரர், அது சரிதான். அடுத்து பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலையும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர், அதுவும் சரிதான். அடுத்து 1800 1805 ஜூலை 31 அதில் தான் தூக்கிலிடப்பட்டார். அந்த தேதியும் சரிதான். சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுவார். பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்ட்டுருக்கு. இங்கே பிரெஞ்சுக்காரர்கள் தான் பயிற்சியே கொடுத்தாங்க. அப்புறம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக அப்படி போராடி இருப்பார். இன்னொன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தான் போராடியிருப்பாங்க. அதனால் 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா தவறு. அப்போது சரின்னு கேட்டிருக்காங்க. சரினா 1 மற்றும் 2, சி தான் சரியான விடை. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வேலூர் புரட்சி 1806 நடந்த வேலூர் புரட்சியின் விளைவுகளில் எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா திப்புவுடைய மகன்கள் உட்பட அவனுடைய குடும்பத்தாரை கல்கத்தாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அங்கே 6 வருஷத்துக்கு மேலே சிறை வச்சுருப்பாங்க. அப்போ அது சரிதான். ஆனால் நமக்கு சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இது சரி. 2வது கர்னல் கில்லஸ்பி, அந்த புரட்சியை அடக்குன அந்த கில்லஸ்பி ரொம்ப கொடூரமாக அடக்கியிருப்பார். அவருக்கு 7000 பகோடாக்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். இந்த பகோடா அப்படிங்கிறது விஜயநகரத்தில் தங்க நாணயத்தை பகோடா அப்படின்னுங்கிற தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பகோடா வந்து கில்லஸ்பிக்கு வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அந்த அளவு, அந்த நாணயத்தோட பேர் பகோடா. அடுத்து வில்லியம் பெண்டிங் வந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். வில்லியம் பெண்டிங் 3 பேரை வந்து திருப்பி கூப்பிட்ருப்பாங்க. ஒன்று வந்து யார் அப்படின்னா அந்த கர்னல் அக்னியூ, அந்த தளபதியாக இருக்கக்கூடிய அக்னியூ, அந்த தலைப்பாக அறிமுகப்படுத்தினவர். அப்புறம் ஜான் கிரடாக், அந்த விதிமுறைகளை கொண்டு வந்தவர். அந்த தளபதி உதவி தளபதியாக இருக்கக்கூடிய அக்னியூவையும் ஜான் கிரடாக்கையும்
மூணாவது ஆளுநர் இருக்கக்கூடிய வில்லியம் பெண்டிங் 3 பேருமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஷன் பண்ணி திரும்ப கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் ஏதாவது தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி திரும்ப கூப்பிட்டுக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, திறமையானவங்களாக இருந்தாலும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா திருப்பி வரும்போது அவங்க கொல்லப்படுவாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆங்கிலேயர்கள் வளர்ந்ததுக்கான காரணமும் அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. அந்த என்ன என்ன விதிகளெல்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்களோ அது எல்லாமே திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அப்போது இது மட்டும்தான் தவறானது. நமக்கு சரியானதல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போது டி தான் சரியான விடை. இராணுவ விதிமுறைகளை அவங்க தொடர்ந்து அமல்படுத்தலை, அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து ஒரு கேள்வி, வேலுத்தம்பியை பற்றி சரியான கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார். இல்லை, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தெற்கு திருவிதாங்கூருக்கு தாசில்தாராக இருந்தார், காரியக்காரர்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் முதல்ல தாசில்தாராக இருந்திருக்காரு, தலவாயா அடுத்து மாறி இருக்கிறார். அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நெருக்கமாக பணியாற்றினார். முதல்ல எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு அமைதியாக தான் போயிட்டுருப்பாங்க. கட்டபொம்மனை கூட எடுத்துக்கிட்டால் முதல்ல அமைதியான ஒரு அணுகுமுறையை தான் கையாண்டிருப்பார். கடைசி அவங்களோட மிக தீவிரமாக எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிக தீவிரமாக எதிர்க்கிறார். ஸோ 2 என்ன விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மட்டும். தாசில்தாராக இருந்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான விடை. ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ அடுத்த டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.